இன்றைய தினம் சிறந்த எனர்ஜி மற்றும் நல்ல நண்பர்கள் மூலமாக தான் உங்களுக்கு கண்டிப்பா நல்ல நன்மைகள் அதிகம். இனிய ஏகாதசி திருநாள் வணக்கம் நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? நாங்க நலமாவே இருக்கோம். உங்க நலனை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமா சொல்லலாம். இந்த வீடியோல நமது ராசிக்கான தனித்துவமான ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு, என்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, அனைத்தையும் இந்த வீடியோவில் நாம் அனலைஸ் செய்யலாம் வாங்க. இன்றைய தினம் 12 ஏப்ரல் 2022ங்க செவ்வாய்க்கிழமை. தமிழில் பிலவ வருடம் பங்குனி மாதம் 29ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு ஏகாதசி விரதம் இருக்கக்கூடிய சிறந்த தினங்க. இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருங்க. விரதம் இருக்க விரும்புபவர்கள் விரதம் இருந்து பெருமாளை வழிபட நல்ல ஒரு சிறந்த பலன்களை நிம்மதியை பெற முடியுங்க. நமது மீனராசி என்பவர்கள் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே சூரிய பகவான் உள்ளாருங்க. மேலும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவுடன் புதன் பகவான் சேர்ந்து காணப்படுகிறார். இதை அனைத்துமே ஒரு சிறந்த கிரக அமைப்புகளாகுங்க. மேலும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் சிறப்பான நிலையில் உள்ளாருங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு மிகவும் ஒரு நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு சுபதினமாக அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல காரியம் நடைபெற வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த நல்ல காரியம் உங்களது நண்பர்கள் மூலமாகவும் அமைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களது நண்பர்களுடைய பங்களிப்பு அந்த நல்ல காரியத்தில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை வகிக்கக்கூடிய சதவீதத்தை வகிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் உதவி செய்வாங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான காரியங்கள் உங்களது நண்பர்கள் மூலமாக நடைபெறுங்க. இன்றைய தினம் சில விலை மதிப்பற்ற ஆபரணங்களை வாங்குவதில் நீங்கள் ஆர்வம் செலுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்குங்க. அதை இன்றைய தினம் நீங்கள் மிகவும் ஒரு ஆர்வத்துடன் புதிய ஆபரண சேர்க்கையை அல்லது புதிய நகை நட்டுக்களை வாங்கக்கூடிய யோகத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புதிய ஆபரணங்கள் வாங்குவதில் இன்றைய தினம் மகிழ்ச்சிகளும் அதிகரிக்கும். இன்றைய தினம் போதிய ஓய்வு எடுக்காமல் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் களைப்பா டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுக்காக கொஞ்சம் கூடுதல் ஓய்வு கண்டிப்பா தேவைங்க. இன்றைய தினம் வெளிநாட்டுல சும்மா கிடக்கிற சில நிலத்தை விற்று இன்னைக்கு நீங்க நல்ல லாபத்தை பார்க்க முடியுங்க. எனவே இன்றைய தினம் உங்களது அசைய சொத்துக்கள் ஏதாவது வெளிநாட்டில் இருந்தது அப்படின்னா அது இப்போ நல்ல விலைக்கு போகும். அதனால நீங்கள் அதை விற்கிறத பற்றி கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத பரிசுகளும் கிஃப்ட்ஸும் வரக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. நல்ல ஒரு அன்பளிப்புகள் கண்டிப்பாக உங்களது நண்பர்களிடமிருந்து வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இன்றைய தினம் சில உங்கள் மீது அக்கறை காட்டக்கூடிய நண்பர்கள் மற்றும் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சில நண்பர்களை இன்றைய தினம் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே அப்படிப்பட்ட நண்பர்கள் நீங்கள் சந்திக்கிறது மூலமாக உங்களது மகிழ்ச்சி இரட்டிப்பாகுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் ஆனந்தமாக பெருகக்கூடிய ஒரு தினமா அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் சில பெரிய மனிதர்கள் தொடர்பு உங்கள் தகுதியை உயர்த்தி காட்டுங்க. இன்னைக்கு நீங்க சில பெரிய மனிதர்களை சந்தித்து அவர்களுடன் அளவளவை பேசுவதை பார்த்து மற்றவர்கள் உங்கள் மீது பொறாமைப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாங்க. இந்த தினம் பெரிய மனிதர்களை நீங்கள் சந்திப்பதனால மற்றவங்க உங்களது பார்த்து பயப்படக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படுங்க. உங்களது தகுதியை, உங்களது பிரஸ்டீஜை, உங்களது இமேஜை அதை உயர்த்தக்கூடியதாக காட்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான முயற்சிகளிலும் கண்டிப்பாக வெற்றிகள் பெற உங்களது நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. உங்களது அலுவலகத்தில் நீங்கள் கொஞ்சம் புதிய பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் நாவடக்கம் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த தினம் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கான விஷயங்களை நீங்கள் கையாளணும். அப்படி கையாளாவிட்டால் உங்களுக்கு ஆஃபீஸில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க. இந்த தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க. நீங்கள் பயணங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல அனுகூலமான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. மேலும் இன்றைய தினம் நீங்கள் யாருக்காவது வாக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களது வாக்கு சாதுரியம் மிகச் சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் என்ன வாக்கு கொடுத்திருந்தாலும் அந்த வாக்கை எப்பேற்பட்டாவது நீங்கள் காப்பாற்றிடுவீங்க. அதன் மூலமாக கண்டிப்பாக இன்றைக்கு மற்றவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரத்தை நீங்கள் தவறாமல் நல்ல ஒரு வலுவான நிலையில் உறவில் மேம்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியுங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு வாக்கு சாதுரியம் சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு யோகம்னே சொல்லலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு நல்ல ஒரு மிகுந்த காதலுடன் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. காதலிப்பவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர்களுடன் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான நல்ல ஒரு உற்சாகமான ஒரு தினமா அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை மிகவும் ஒரு மகிழ்ச்சியானது ஒரு ஆனந்தமாக கண்டிப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. சில விஐபிகள் இன்றைய தினம் நீங்கள் சந்திப்பீங்க. அப்படி சந்திக்கிறது மூலமா உங்களது தகுதிகள் கண்டிப்பா உயருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில திடீர் தனவரவு சிலருக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதிர்ஷ்டமான பணவரவுகள் சில நீங்கள் எதிர்பார்க்காத வழியிலிருந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. நீங்க இன்னைக்கு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட இருந்தோ உங்க ஃப்ரெண்ட்ஸுகிட்ட இருந்தோ கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த நல்ல ஒரு ஆதரவுகள் கிடைக்கிறதுனால கண்டிப்பா நீங்க மனமகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களது அலுவலக பணிகளில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க.
அந்த பொறுப்புகள் மூலமாக நீங்கள் இன்றைய தினம் கொஞ்சம் பணிச்சுமை கூடுறதாக கூட நினைக்கலாம். ஆனால் அந்த பொறுப்புகள் தான் உங்களது தகுதியை உயர்த்தக்கூடியது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எனவே புதிய பொறுப்புகளை இன்றைய தினம் நீங்கள் தயங்காமல் மேற்கொண்டு செய்யுங்கள். உங்கள் திறமைக்கு ஏற்ப அதை நீங்கள் சிறப்பாகவே செய்து முடித்து விடுவீர்கள். நண்பர்களே, நமது மீனராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது மீனன்புடி ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் எழுதி ஆன் அழுத்த மறந்துடாதீங்க. இன்றைய தினம் நமது மீனராசி நண்பர்களின் அதிர்ஷ்டத்தை மேம்படுத்த வைக்கக்கூடிய வகையில் இன்றைய தினத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக அடர் சிகப்பு நிறத்தை இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்ல நன்மைகள் உண்டு. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 9 நம்பர் உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்குங்க. நமது மீனராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை பார்க்கும்பொழுது முதலில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இடையே இல்வாழ்க்கையில் கொஞ்சம் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைய தினம் அது சரியாகிவிடும் என்பதால் இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களது இல்வாழ்க்கையிலேயே இன்றைய தினம் மிகவும் ஒரு நல்ல காதல் உணர்வு நிறைந்த ஒரு நாளாக இன்றைய தினம் அமைய பெறுவீர்கள். நல்ல ஒரு ரொமான்டிக்கான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களது வாழ்க்கை தொழிலில் உங்களுக்கு இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு நம்பி புதிய பொறுப்புகள் கொடுப்பாங்க. அது கண்டிப்பாக உங்களுடைய தகுதியை உயர்த்தக்கூடியதாக மற்றவர்கள் பார்வையிலிருந்து தெரியுங்க. இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் உங்கள் நெருக்கமானவர்களிடம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்குங்க. குறிப்பாக குழந்தைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும். அது நல்ல விதமான மன மகிழ்ச்சியை தருவதாகவே அமையுங்க. எனவே குழந்தைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் நீங்கள் மன திருப்தி அடையக்கூடிய ஒரு சிறந்த தரமாக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு. கல்வி மேம்படும் நல்ல சூழ்நிலை கண்டிப்பா இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விவசாயம் மற்றும் கால்நடைகள் தொடர்பான பணிகள் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான தினங்க. நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு அமையும். இந்த தினம் உங்களுக்கு தேவையான ஆதரவுகளும் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைப்பதால் மன மகிழ்ச்சிகள் மேலும் மேலும் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குங்க. சிலருக்கு எதிர்பாராத வகையில் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தினால் கண்டிப்பாக நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியுங்க. நன்றி நண்பர்களே. நமது மீனன்புடி ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணலன்னா இப்பவே பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் பெல்ட்ட மறந்துடாதீங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.